வாருங்கள் சித்தாந்த சாத்திரம். இது உண்மை விளக்கம். ஆறாறு தத்துவமேது, ஆணவமேது, அன்றேதான் மாறா வினையேது, மற்றிவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஐந்தெழுத்து தானேது, தேசிகனே நீ சாற்று. இது பாடல் 2ற்கான பொருள். ஆறு தத்துவம் ஏது, அதாவது 36 தத்துவங்கள் ஏதோ இருக்குது என்று சொல்கிறார்களே, அந்த தத்துவங்கள் என்ன? மற்றது ஆணவம் என்று ஒன்றை சொல்கிறார்களே, அது என்ன? போல மாறாத இரு வினைகள் என்று ஒன்றை சொல்கிறார்களே, அது என்ன? இவற்றிலேயுமே இருந்து வேறுபட்டு போகாமல் ஒன்றித்து நிற்கின்ற நான் என்பது என்ன? நீ என்று சுட்டிக்காட்ட ஒன்று இருக்கிறது. அந்த நீ என்பது எது? திருவம்பலத்திலே ஆடுகின்ற நடராஜ பெருமானை பார்க்கிறோமே, அந்த நடராஜர் அவருடைய தத்துவம் என்ன? தத்துவத்தினூடாக வெளிப்படும் அந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கிறதே, அதன் அர்த்தம் தான் என்ன? இறைவன் தான் என்ன? இப்படியான வினாக்கள் எனக்குள்ளே எழுகின்றதே. ஒளிமிகுந்தவராகிய மெய்கண்ட தேவரே, எனக்கு இவற்றிற்கான விடையினை தர வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த வினாக்களை எழுப்புகின்றார். இந்த வினாக்களுக்கான விடை கிடைத்ததா? பாருங்கள், அடுத்த பதிவிலே பாடலிலே அவற்றை காணலாம்.